சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல நம்ம முத்துவும் மீனாவும் கல்யாண வீட்டில் வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப பொண்ணோட அம்மா வந்து பார்க்குறாங்க. முத்துவை பார்த்த உடனே முத்துவுக்கு தான் ஏற்கனவே அந்த அம்மாவை தெரியுமில்ல. என்னம்மா என்னை தெரியலையா? அன்னைக்கு கூட நீங்கள் என் காரில் வந்தீங்களே, அப்போ உங்கள் பொண்ணு காணாமல் போச்சு, அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்சோம்ல அப்படின்னு சொன்ன உடனே தான் அந்த அம்மாவுக்கு தெரிய வருது. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இவங்க டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்பயே, ஸ்ருதியும், ரவியும் ஃபுட்ட எடுத்துக்கிட்டு வந்துடுறாங்க. ஃபுட்ட எடுத்துக்கிட்டு வந்து அத எங்க வைக்கணும் அப்படின்னு கேட்குறப்ப, மேல தான் வந்து வச்சு எல்லாத்துக்கும் பரிமாறணும் அப்படின்னு சொன்ன உடனே, எல்லாத்தையும் மேல எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. பின்னாடியே நம்ம ரோஹிணியும் வந்து பார்த்தீங்கன்னா, பொண்ணுக்கு மேக்கப் போடுறதுக்காக வராங்க. வந்தோடனே பொண்ணு ரூம் எங்க இருக்கு? அப்படின்னு சொல்லி கேட்டு போய் பொண்ணுக்கு மேக்கப் போட போறாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, முடியாது அப்படின்னு அடம் பிடிக்குது. அதுக்கப்புறம் ரோஹிணி அப்படி இப்படி ஏதேதோ பேசி, மாப்பிள்ளைய பார்க்குறப்ப நீ அழகா இருக்கணும்ல, அப்பனா தான் உன்னைய பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி மேக்கப்ப போட்டு விட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஆளாளுக்கு வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதே, நம்ம மனோஜ் வந்துடுறாப்புல தன்னோட ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஜோசியக்காரரோட வந்துடுறாப்புல. வந்த உடனே ஆரத்தி எல்லாம் எடுத்து உள்ளார கூப்பிட்டு நேரா ரூமுக்கு போக சொல்லிடுறாங்க. மனோஜோட ஃப்ரெண்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரூமுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டுக்கும் காப்பி குடுக்கணும் அப்படின்னு பொண்ணோட அம்மா வந்து சொல்ல, நம்ம முத்து தான் காப்பி குடுக்கறதுக்காக போறாப்புல. ஆனா ஒரு அம்மா வழிமறிச்சு நானே குடுத்துர்றேன் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டு போய் காப்பி கொடுக்குது. ஸோ அதனால முத்துவால பார்க்கவே முடியல. ஃபைனலா என்ன நடக்குது? பொண்ணுக்கு மேக்கப்பும் போட்டுடுறாங்க நம்ம ரோகிணி. இந்த பக்கம் முத்துவும், மீனாவும் வேலை எல்லாத்தையும் முடிச்சிடுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சந்தோஷும், இந்த ஜீவாவும் நான் போய் கல்யாண வேலைலாம் எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கீழே வந்து பார்த்தா, நம்ம முத்துவையும் மீனாவையும் பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நேராக ரூமுக்குள்ளே போயிட்டு பப்பரப்பா மனோஜி உன் வாழ்க்கை பப்பரப்பான்னு போக போகுது அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்ல, மனோஜ் அச்சச்சோ நான் இங்கேருந்து தப்பிச்சே ஆகணுமே அப்படின்னு ஜன்னல் ஓட்ட வழியாக நுழைய பார்க்குறாப்புல. அதுக்கப்புறம் இழுத்து போட்டு என்ன இப்படி பண்ணுற அப்படின்ன உடனே முதல்ல அவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷ போக சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.